பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய நேம் ஹெப்சிபா. நான் திண்டிவனத்துலேருந்து வருகிறேன். கடந்த 2022 என்னோடய வேலையின் காரணமாக நான் அபுதாபி போயிருந்தேன். எக்ஸாம் எழுதிட்டு நான் போயிட்டுருந்தேன் என்னோடய வேலைக்காக. எனக்கு நவம்பர் மந்த்து நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராசஸ் போயிட்டுருந்தது, டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருந்தது. நாங்கள் ஒரு சர்ச் போயிட்டுருந்தேன். அப்போது டிசம்பர் முடிஞ்சு அந்த ஜனவரி 1 அப்போ ஒரு வாக்குத்தத்தம் வந்தது. நான் உனக்கு அறியாவதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே, ஆல்ரெடி எனக்கு ப்ராசஸில் இருக்குது, ஆனால் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு. அப்போது நான் அப்படியே போயிட்டுருந்தேன். ஜனவரி அப்போ நான் போய் என்னோடய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னோடய ப்ராசஸ் என்ன ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு அப்படி சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் ஏன்னா நான் போயிட்டு இருந்தது விசிட் விசா. ஸோ அது 3 மந்தில் எக்ஸ்பயர்ட் ஆகிடும். ஸோ அப்போ நான் போயிட்டு அகெயின் போயிட்டு கேட்கும்போதும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு சொன்னாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன், என்னோடய எக்ஸாமினேஷன் சென்டர் DOH அங்கே போய் கேட்கும்போது, அந்த ஊர் கவர்மெண்ட்டு, அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க 3rd பார்ட்டி அப்ரூவல் பெண்டிங் இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்படின்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் எனக்கு விசா போடணும். அப்போ அவங்க அதில் ப்ராசஸில் இன்கம்ப்ளீட்டில் இருந்தது. ஸோ அதனால் நான் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா அகெயின் HR டிபார்ட்மெண்ட் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் நிறைய ஹியூஜ் பீப்புள் எடுத்ததுனால வித்ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம், பெட்டர் நீங்கள் வேறு ஜாப் தேடிக்கோங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறது தெரியல. அகெயின் 1.5 years அப்படியே போச்சு. விசிட் விசாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வருவேன். வேறு கண்ட்ரி போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வரணும். 1.5 years அப்படியே போச்சு. இன் பிட்வீன் அங்கிள் ஆன்ட்டி என் கூட கால் பேசுவாங்க. அப்போ எனக்காக ஜெபிப்பாங்க. அப்போது சரி 1.5 years ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? எல்லோரும் சொன்னாங்க, நீ இந்தியா போயிட்டு அகெயின் உன்னோட ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணு, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு 1.5 years கேப் ஆகிடுச்சு, அப்படி இருந்தால் எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனாலும் இங்கேருந்து போக முன்னாடி அங்கிள் எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது, உன்னை வெளிதேசத்துக்கு கொண்டு போய் பயன்படுத்துவேன் அப்படி சொன்னாங்க. அது மாத்திரம் எப்பவுமே மனசில் இருந்துகிட்டே இருக்கும், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் கரெக்ட் 2023 ஜூலை 2 ஆன்ட்டி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, நீ பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு, அங்கிள் என்னோட சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. நான் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணேன். அப்புறமா கரெக்ட் ஜூலை 4 எனக்கு ஒரு கால் வந்தது. நான் அட்டன் பண்ணலை, தூங்கிட்டு இருந்தேன் நான். அப்போது அகெயின் எனக்கு கால் வந்தது. அப்போ நான் அட்டன் பண்ணும்போது என்னோடய ஹாஸ்பிட்டல், இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலேருந்து கால் வந்தது. கால் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி உங்களோட ரெஸ்யூம் பார்த்தோம், எங்களுக்கு இப்போ வேக்கன்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் அது இம்பாசிபிள், ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டிபார்ட்மெண்ட் இல்லவே இல்லை பாஸ்ட்டு 6 months வரைக்கும். ஏன்னா 15 years ஆச்சு அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி. நான் இருக்கிறது மெடிக்கல் சர்ஜிக்கல் ப்ளஸ், ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் உமன்ஸ் ப்ளஸ் சில்ட்ரன். அதனாலே நான் இது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் மாத்திரம்தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போகலை. அதை தவிர்த்து மீது எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த 1.5 yearsல 4 to 5 times ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் நான் ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பாஸ்ட்டு 15 yearsமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்கே சர்ஜிக்கல் எடுக்கலை. ஆனால் எனக்கு கால் பண்ணும்போது அண்டர் அப்ரூவல் கவர்மெண்ட் ஆச்சு. அப்புறமா எனக்கு கால் பண்ணாங்க. 4th எனக்கு இன்டர்வியூ நடந்துச்சு. 4th இன்டர்வியூ முடித்தேன். 6th எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டிங்க அப்படி சொல்லிவிட்டு. நான் ஆன்ட்டிக்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் வித்தின் 3 months என்னோடய ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு ஜூலை 20 அகெயின் என்னோட 6th விசா எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அந்த டைமில் நான் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நோ நீட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களே எங்களோட ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடுறோம், உங்களோட 2 month விசா முடிஞ்ச பிறகு ஒர்க் விசா நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரில. அந்த 1.5 years நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏசப்பா அதுக்காக அந்த 1.5 years எனக்கு வெயிட் பண்ண வச்சாங்க. ஆக்சுவலி ஏன்னா அது ரொம்பவே பெட்டர் ஜாப். நான் செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் விட இது ரொம்பவே நல்ல ஜாப். ஆனால் அடிக்கடி அந்த வசனம் மாத்திரம் என் மனசில் பேசிகிட்டே இருக்கும். ஆனால் வெளிதேச கொண்டு போய் பயன்படுத்துவேன். எல்லோரும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிறதுக்கு பெட்டர் இந்தியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் இருக்கும்,
அப்புறமா நான் என்னோடய 3 மந்த்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு நான் வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் அந்த கண்ட்ரியில் எனக்கு யாரையுமே தெரியாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் போனது அங்கே எக்ஸாம் பண்ணிவிட்டு. அப்போ ஆண்டவர் எனக்காக அந்த இடத்துல பேசினாங்க. அந்த ஒரு புது டிபார்ட்மெண்ட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாஸ்ட் 6 மந்த்தில் அது கவர்மெண்ட் அப்ரூவல் ஆச்சு. எல்லா விதத்துலையும் எஸ்அப் பண்ணிட்டு கூட இருந்தாங்க. எனக்கு அந்த 1.5 இயர்ஸில் என் பிட்வீனில் ஆண்டி எனக்கு நிறைய டைம் கால் பண்ணுவாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அங்கிள் எனக்காக ப்ரேயர் பண்ணி ஆண்டிகிட்ட சொன்னாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண அப்படி சொல்லிட்டு. ஆண்டவர் என்னோடய ஜெபத்தை கேட்டால் எனக்காக ப்ரேயர் பண்ண அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லி நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, 1ஆம் நூற்றாண்டுடைய எழுப்புதலுடைய நிழலாட்டம்தான் இந்த 2வது வருகையின் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக தேசத்தில் ஆண்டவர் உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றிய பின்பதாக அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் உருவாயிற்று. உலகம் முழுவதிலும் அது பரவிற்று. அநேக ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி கர்த்தருடைய சீஷர்களாய் இருந்த பேதுருவும் யோவானும் தேவாலயம் ஒன்றுக்கு அவர்கள் போகிற வழியில் பிறவியிலே சப்பானியாய் இருக்கிற ஒரு நபரை அந்த தேவாலயத்துக்கு முன்பதாய் கொண்டு வந்து வைத்து, அந்த தேவாலயத்தில் வருகிறவர்கள் அந்த சகோதரருக்கு ஏதாவது உதவி செய்து அதன் மூலமாக அவர்களுடைய வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டிருந்த ஒரு சகோதரன் அந்த தேவாலயத்துக்கு முன்பதாக அமர்ந்திருக்கும் பொழுது பேதுரும் யோவானும் ஜெபிப்பதற்காக தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். அவர்கள் அங்கு போகும் பொழுது இந்த சப்பானி அந்த தேவாலயத்தின் வாசலில் அமர்ந்திருக்கிறான். அப்படி அமர்ந்திருந்து அவன் இவர்களை பார்க்கிறான். பேதுருவையும் யோவானையும் உற்று நோக்குகிறான். பார்த்து எதாகிலும் கிடைக்கும், அவர்கள் எதாகிலும் கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த சப்பானி இந்த சீஷர்களை அப்போஸ்தலர்களை நோக்கி பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது பேதுரு ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். அது 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியா சொல்கிறது, வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பாருங்க, சப்பானியா இருக்கிற ஒரு மனிதன் எழும்பி நடக்கிற ஒரு அற்புதம் நடக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் இதுவரை நடந்தது கிடையாது. பிறவியிலே அவன் அப்படித்தான் பிறந்திருக்கிறான். பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, பொண்ணு வெள்ளி எங்ககிட்ட கிடையாது, அதை எங்கிட்ட எதிர்பார்க்காத, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவருடைய வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறான். அவருடைய கால்கள் கரடானது,
அவருடைய கால்கள் பலனடைந்தது. சப்பானியாக இருக்கிறவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். ஒரு பெரிய அற்புதம் அங்கு நடந்து விட்டது. ஏனென்று சொன்னால் அவன் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கிறவன். அவனை அனுதினமும் ஜனங்கள் பார்க்கிற ஒரு நபர். அவன் எப்படி பிறந்தான் என்று சொல்லி அங்கு இருக்கிறவர்களுக்கு தெரியும். இவருடைய பிழைப்பு என்ன என்று சொல்லி அங்கு இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஆகையினால இவனை நன்றாய் அறிந்திருந்த ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், வியந்து போகிறார்கள். இது எப்படி நடந்தது என்று சொல்லுகிற கேள்விகள் அவர்களுக்கு எழும்புகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கிருந்த யூதர்களுக்கு, அங்கிருந்த பரிசேயர்களுக்கு, அங்கிருந்த மற்ற ஜனங்களுக்கு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. எப்படி இது நடந்தது? இவன் பிச்சை எடுக்கிறவனாக தானே அமர்ந்திருப்பான். இவன் எழுந்து நடக்க முடியாதவனால தானே மற்றவங்க தூக்கின்னு வந்து அவனை உட்கார வைப்பாங்க. இப்போ இவன் சராசரி மனிதனை போல நடக்கிறானே என்று ஒரு பெரிய அற்புதத்தின் எழுப்புதல் நடந்தது. ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை கர்த்தர் போடும் பொழுது முடவனும் எழுந்து நடப்பான், மரித்தவனும் உயிரோடு எழும்புவான். எல்லா வியாதிகள் மேலே அதிகாரம் செலுத்த இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாலே முடியும் என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இதே பேதுரு இயேசுவோடு கூட ஊழியம் செய்த நாட்களிலே எந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யவில்லை. இயேசு கூட போனார், இயேசு சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் தேவன் மகிமைப்படாதபடினாலே பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. ஆகையினாலே பேதுரு அவரை மறுதலிக்கவும் துணிந்து விட்டார். ஓடி ஒளியவும் மறைந்து போகவும் அவர் துணிந்து விட்டார். ஆனால் 120 பேர் மேல் மாடியிலே கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கு கூடுகிற இடத்துல பேதுருவும் இருக்கிறார். இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவருடைய ஜெப வாழ்க்கை மாறினது. அவர் மேலே அந்த அபிஷேகம் வெளிப்பட்டபடினாலே அவர் மூலமாய் கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்து அங்கிருக்கிற ஜனங்கள் வியந்து போகும்படியாய் ஒரு பெரிய இரக்கத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் கூட கர்த்தருடைய அபிஷேகம் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும், இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யும். ஒரு சாதாரண மனிதனை கொண்டு, ஒரு படிப்பறிவில்லாத மனிதனை கொண்டு, இயேசுவை மறுதலித்த ஒரு மனிதனை கொண்டு, பின்மாற்றமாய் போன ஒரு மனிதனை கொண்டு, எல்லாவற்றிலும் தவறு செய்கிற ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு பெரிய அற்புதம் நடந்து விட்டது. அப்படி நடந்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, எப்படி நடந்தது, எப்படி இது முடிந்தது என்று சொல்லி. இந்த அப்போஸ்தலர்கள், இந்த யோவானும் பேதுருவும் என்ன செய்தார்கள் அந்த எழுப்புதலின் காலத்தில் என்று சொன்னால், நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:13. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் மறுதலித்தீர்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவட்டும். அந்த பேதுருவும் யோவானையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க,
இந்த முடவன் எப்படி நடந்தான், இந்த சப்பானி எப்படி நடந்தான், என்ன நடந்தது என்று சொல்லி இப்போ பாருங்க, அவர்களுக்கு முன்பதாக ரொம்ப தெளிவாக பேதுரு சொல்றாரு, நீங்க தான் அவரை கொன்னீங்க, இயேசுவை கொலை செய்தீர்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினவர் தான் இந்த அற்புதத்தை செய்தார், அவருக்குத்தான் மகிமை என்றார்கள், இயேசுவுக்குத்தான் மகிமை என்றார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எதுக்காக நாம் இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம்னா, நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கு அல்ல, நம்மை உயர்த்தி கொள்வதற்கு அல்ல, நமக்கு ஏதோ ஒரு ஃபோக்கஸை உண்டாக்கி கொள்வதற்காக அல்ல, தனிப்பட்ட நபரை உயர்த்துவதற்காக கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த கடைசி கால அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் மேல் இந்த அபிஷேகம் வந்ததுக்கான காரணம், ஊற்றப்பட்டதுக்கான காரணம், அற்புதம் நடந்ததுக்கான காரணம், இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு நீங்க இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தாம தங்களை தாங்களே மகிமைப்படுத்தி கொண்டு, தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு, தனக்குத்தானே பெரிய பெருமைகளை பாராட்டி கொண்டு, தனக்குத்தானே இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தேன், இப்படிப்பட்ட அற்புதத்தை நான் செய்தேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் நடப்பித்தேன் என்று மேன்மை பாராட்டுவதற்காக அப்போஸ்தலர்கள் மேல கர்த்தர் அந்த அபிஷேகத்தை போடவில்லை. அந்த அப்போஸ்தலர்கள் மேல அபிஷேகத்தை போட்டதுக்கான காரணம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மனதில் உன்னை எப்பவுமே நிலைநிறுத்தி கொள்ளுங்க, நம்மை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதைத்தான் பேதுரும் யோவானும் செய்கிறார்கள். இன்னைக்கு கடைசி கால எழுப்புதலிலே நீங்கள் பயன்படணும் சொன்னா எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவனை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள்ல சரி அநேக இடங்கள்ல பார்க்கிறோம், நான் ஜெபம் பண்ணி தான் அது நடந்தது, நான் இப்படியெல்லாம் அதுக்காக ஜெபம் பண்ணேன், இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், அநேகர் அப்படி சொல்றதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படி மேன்மை பாராட்டுகிற இடத்துல சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை மேன்மை பாராட்டாத இருப்பேனாக என்று சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுலை போல மேன்மை பாராட்டுகிற இடத்திலே தான் ஆவியானவர் கிரியை நடப்பிக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பித்து எப்படிப்பட்ட அற்புதம், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் கர்த்தரால் உண்டாக்கி தர முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும் சொன்னா எப்படி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் நம்முடைய பங்கு என்ன? இவங்க தெளிவாக சொல்றாங்க. இப்ப நீங்க கொலை செய்த இயேசு கிறிஸ்துவாலே தான் இந்த அற்புதம் நடந்தது. நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவாலே தான் இந்த அற்புதம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஆகையினாலே தான் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். அபிஷேகம் வெளிப்பட்டது. யார் நாமத்தை மகிமைப்படுத்துறோம்? எப்படி எழுப்புதல் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ திருச்சபைகள் பல கோணங்களிலே பல விதங்களிலே போனாலும் சரி, பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
பேதுருவும் யோவானும் இந்த அற்புதம் நடப்பதற்கு காரணம் யார் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், வேறு எந்த நாமத்தையும் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தாத எந்த இடத்திலும் கடைசி கால எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க மாட்டார். இயேசுவின் நாமம் மகிமைப்படாத எந்த இடத்திலும் ஆவியானவர் அற்புத அடையாளங்களை செய்ய முடியாது. இயேசுவை மகிமைப்படுத்தாத எந்த இடத்திலும் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எழுப்புதலில் நீங்கள் பயன்பெறணும்னு சொன்னால் தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கடவுள் பேரெல்லாம் எழுப்புதல் வராது. கடவுள் பேரை சொல்லி நீ மகிமைப்படுத்தினா கடவுள் பேரால் ஒன்றும் நடக்காது. அவங்க இவங்க பேரால் ஒன்றும் நடக்காது. வேதம் சொல்லுகிறது, இவங்க இயேசு என்ற நாமத்தை தெளிவாய் உச்சரிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே தான் அது நடந்தது என்று பயந்து கொண்டிருந்தவங்க, ஓடி ஒளிந்தவங்க, இப்போ அவங்க முன்னாடி நின்று அப்பியர் ஆகி தெளிவாக சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கடைசி கால எழுப்புதலில் பயன்படணுமா, ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணுமா, அந்த அபிஷேகம் உங்களிலே வெளிப்படணுமா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிட்டு மகிமைப்படுத்துங்க. வேற ஒரு நாமத்தை சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன்னு ஏமாந்துடாதீங்க. வேற ஒருத்தனுக்கு தான் மகிமை போகும். கடவுளுடைய பெயரால் நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதில் எல்லாமே அடங்கிடும், கம்ப்ளீட்டாக எல்லாமே அடங்கிடும். அதுக்குள்ளே யாரை மகிமைப்படுத்துறீங்க? என்ன மகிமைப்படுத்துறீங்க? யாரை உயர்த்தி காண்பிக்கிறீங்க? அது பொதுவாக போயிடும். எனக்கு அன்பானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மகிமை எப்படி போய் கொண்டிருக்கிறது? கடைசி காலத்தில் யாருக்கு நம்ம மகிமை கொடுக்கிறோம்? யாரை நம்ம மகிமைப்படுத்துறோம்? இப்போ இவங்க சொல்லியிருக்க முடியாதா? கடவுள் பெயரால் அப்படி சொல்லியிருக்க முடியாதா? அவங்க இந்த பேதுருவும் யோவானும் சொல்லியிருக்க முடியாதா? இவங்க இப்போ தெளிவாக சொல்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான் இது நடந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் பயன்படணும்னா ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் எந்த சபை வேண்டுமானாலும் இருந்துக்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டியது இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவங்கள தான் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், அவங்கள தான் ஆண்டவர் பயன்படுத்துவார், அவங்கள தான் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வெளிப்படும், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வெளிப்படும். ஹல்லேலூயா. இரண்டாவது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாசிக்கலாம், 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த அற்புத அடையாளம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதி இயேசுவை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம், நாங்கள் அடையாளமாயிருக்கிறோம், நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று திட்டமும் தெளிவுமாய் அந்த யூதர்களுக்கு முன்பதாக, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக, அவர்களை விசாரிக்கிறவர்களுக்கு முன்பதாக பேதுருவும் யோவானும் தெளிவாய் சொல்லுகிறார்கள். அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும் சொன்னால் நாம் இயேசுவின் நாமத்துக்கு சாட்சிகளாக இருக்கணும். சாட்சிகளாக இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்களும் நானும் சாட்சிகளாக இருந்தால்தான்
இந்த அபிஷேகம் வெளிப்படும். பேதுரும் யோவானும் ஒரு காலகட்டத்தில் சாட்சியா இல்லை. ஆனா இப்போ சொல்றாங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினதற்கு ஜீவாதிபதியை கொன்றவங்க நீங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அதுதான் அந்த அபிஷேகத்தின் வல்லமை. அந்த அபிஷேகம் வெளிப்படுவதற்கான காரணம் நாம் தான் சாட்சிகளாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம சாட்சிகளாக இருந்தாதான் கர்த்தர் கடைசி காலத்தில் நம்மை எழுப்பதில் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். நாம் தான் சாட்சிகள். அவங்கள யாரும் சாட்சி சொல்லலை. இயேசு உயிரோடு கூட எழுந்ததுக்கு வேற யாரும் வேணாங்க, நான் சாட்சி, நாங்கள் சாட்சி. இயேசு உயிரோடு கூட இருப்பதுக்கு நாங்கள் சாட்சி. இந்த மனுஷன் இன்னைக்கு எழும்பி நின்று உங்கள் நடுவில் நிற்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். தெளிவா சொல்றாங்க. அந்த அபிஷேகம் எப்படி வெளிப்படுது பாருங்க. ஆவியானவர் எப்படி வெளிப்படுகிறார் பாருங்க. இயேசுவை மகிமைப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். அவர் ஜீவாதிபதி, அவரை கொலை செய்தீர்கள். நீந்தாயா கொலைகாரன், நீதாயா இயேசுவை கொன்னுட்ட, இந்த விசாரணை பண்றிய நீதான் கொலைகாரன். அவர் உயிரோடு கூட எழுச்சிட்டார். என் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பிட்டார். நாங்க சாட்சிகள். கடைசி காலத்தில் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கும் பொழுதுதான் இந்த அபிஷேகம் வெளிப்படும். சாட்சிகளாக இருக்கும் பொழுதுதான். எல்லாத்துக்கும் நம்ம ஒத்து போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சாட்சி இல்லை, அது காம்ப்ரமைஸ். எல்லாத்தோடு சமாதானமாக போனோம் அப்படின்னு சொன்னால் கூடுமானால் அவரோடு சமாதானமாக இருப்போம். இதில் கான்ட்ரவர்சி தான். இயேசு உயிரோடு கூட எழுந்ததில் இது இல்லை, அது அப்படி இப்படி என்று சொல்லி இந்த காரணங்கள் எல்லாம் யாருன்னா சொன்னாங்கனாக்கா அதுக்கு ஆமோதிப்போம் சொன்னால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டார். இப்போ இவங்க தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறையா. இந்த மனுஷன் உயிரோடு கூட இன்னைக்கு நிற்கிறதுக்கு இயேசுவின் நாமம், அவரை உயிரோடு கூட எழுப்புவதற்கு, அவனை சப்பானியாக இருந்தவனை எழும்பி நடப்பதற்கு பிதாவாகிய தேவன் இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். நாங்கள் தான் விட்னஸ், நாங்கள் தான் சாட்சி. ஆண்டவர் எழுப்புதல் உங்களை பயன்படுத்தணும் சொன்னால் நம்ம சாட்சிகளாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த அபிஷேகம் வெளிப்படும். ஆவியானவர் கிரியை செய்வார். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி சாட்சிகளாக இருக்கிறோம். இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, சும்மா பைபிளை தூக்கிட்டு போகிறான், சும்மா அல்லையா சோத்திரம் சொல்கிறான். இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? இதுதான் சாட்சி. அநேகருக்கு இதுதாங்க சாட்சி. யோசிச்சு பாருங்க, நம் சாட்சிகளாக இருக்கிறோமா? இயேசு உயிரோடு கூட எழுப்பினார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோமா? உங்களை தான் ஆண்டவர் கடைசி கால எழுப்புதலை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகத்தை கர்த்தர் போடுகிறார். இவங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு காரணம் இவங்களுக்கு யாரும் சொல்லித்தரல. இவங்கள தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் தான் சாட்சியா இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த மனுஷன் எழும்பி நடக்கிறதுக்கு இயேசுவின் நாமம், அதுக்கு நாங்கள் தான் சாட்சி. நீங்க சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? எப்படி சாட்சி உள்ள ஜீவியம் வாழுகிறோம்? அப்படி சாட்சியாக இருக்கிற மனுஷன் மேலே தான் இந்த அபிஷேகம் ஊற்றப்படும். அவ்வளோதான் கர்த்தர் கடைசி நாட்களில் எழுப்புதலுக்காக ஆண்டவர் பயன்படுத்த முடியும்.
இந்த அபிஷேகத்தை அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். நீ சாட்சியாக இருக்கணுன்றதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைலாம் எப்படி வேண்டாம் இருக்கட்டும். நீ ஓடினா மர எங்கன்னா ஒளிஞ்சிக்கோ, எதனா பண்ணிக்கோ, எதனா சொல்லு, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அபிஷேகத்தை பெற்ற நீ சாட்சியாக இருப்பதுக்குத்தான் கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்பதில் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தீர்மானம் இருக்கிறவனுக்கு தான் இந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. பயந்து நடுங்குறவனுக்கு கிடையாது, ஒளிஞ்சு கொள்றவனுக்கு கிடையாது. இது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கொடுக்க மாட்டாங்க, இது கொடுக்க மாட்டாங்க, தொட்டி விட்டுருவாங்க, அதுக்கு பயப்படுறவனுக்கு கிடையாது. தைரியமா நின்று இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு இந்த அற்புதத்தை செய்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறவனுக்கு தான் இந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வேணும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சிகளாக இருக்க அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே, அவருடைய இயேசுவின் நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே, அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை, உங்கள் சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றாங்க. முதல்ல சொன்னாங்க இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. ரெண்டாவது சொன்னாங்க நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. மூன்றாவது சொல்றாங்க அவராலே உண்டான விசுவாசம்தான் இந்த மனுஷனை இன்னைக்கு ஜீவனுள்ளவனாக எழும்பி நடக்க செய்தது. அதுக்கு தாங்க ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். கடைசி காலத்தில் நம்புவது என்பது வேறு, விசுவாசிப்பது என்பது வேறு. நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஒன்றா இணைச்சிடாதீங்க. காணாததை விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. பார்க்கறத நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த அபிஷேகம் இருக்கிறவன், இந்த கடைசி காலை எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறவன் விசுவாசத்தை கர்த்தர் ஊற்றி கொடுப்பார். அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது வரையில் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் குறைச்சலா இருந்தது. ஆனா இப்ப சொல்றாங்க விசுவாசத்தினாலே தான் இது நடந்தது, விசுவாசத்தினாலே தான் அவன் சுகமானான், விசுவாசத்தினாலே தான் அற்புத அடையாளங்கள் நடந்தது என்று தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும் சொன்னா, என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறது, இந்த எழுப்புதற்காக இந்த கடைசி காலத்தில் என்னை வைத்திருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிறவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். எப்படி வேவரிங்காக இருக்கிறவங்கள, டவுட்ஃபுல்லாக இருக்கிறவங்கள, என்னையா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவங்க, நொட்டு லொசுக்கு ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்கள கர்த்தர் பயன்படுத்த முடியாது. இவங்க தெளிவாக சொல்கிறாங்க, விசுவாசம் அவராலே உண்டாயிற்று, அவர்தான் இந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்தார், ஆகையினாலே தான் இவன் இன்றைக்கு எழும்பி நடக்கிறான் என்று அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார் என்பதை நமக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறவர்களா இருக்கலாம், சாட்சிகளா இருக்கலாம். உங்களுடைய விசுவாசத்தை கடைசி நாளில் ஆண்டவர் பார்ப்பார். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களை நிச்சயம்தான் விசுவாசம். நான் இத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போவேன் என்பதுதான் விசுவாசம்.
பரலோகத்தை யாருன்னா பார்த்துருப்போமா? பரலோகத்தை யாருன்னா பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் பரலோகம் இருக்கிறது என்பது நம்முடைய விசுவாசம். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தான் கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வார். அந்த விசுவாசம் இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த அபிஷேகம் வெளிப்படும். கடைசி காலத்தில் ஆண்டவர் பயன்படுத்தணும்னாக்கா பிளைண்டாக விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிடுச்சு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வர்றாங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் மயப்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தினால்தான் இந்த அற்புதம் நடந்தது. ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க, அவர் பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு கூட எழுப்பிட்டாரு, அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக, அதனால தான் இந்த மனுஷன் இன்னைக்கு சுகமாய் நிற்கிறான். மூன்றாவது, அவன் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் விசுவாசம். அந்த விசுவாசத்தினால தான் அவனை ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு அப்படி சொல்றாங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தினாக்கா நீங்கள் அடுத்த கேள்விக்கே போகக்கூடாது. என்னை பயன்படுத்துவான்னு நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது இயேசுடைய விருப்பம். அதுக்கு தான் இந்த அக்கினி ஆண்டவர் போடுகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் கூடும். அதில் சந்தேகப்படுறவனுக்கு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கணும். அந்த வேத பகுதி அப்படி தான் சொல்லுது. அவங்க அப்படி விசுவாசித்தார்கள். அவங்க அதை சொல்கிறாங்க. இந்த அற்புதம் எப்படியா நடந்துச்சுன்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துகிறா? நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியா? இயேசுக்கு சாட்சியா? நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தீங்கன்னாக்கா இந்த இழுப்புதில் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே போட்டதனுடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். இழுப்புதல் காலத்தில் பயன்படுத்தணுன்னாக்கா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்க. கர்த்தர் என்னை பயன்படுத்தினாக்கா எனக்கு இந்த தகுதி வேணும். ஹல்லேலூயா. கேட்குற எல்லாரும் மேலே ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருவார். ஆனால் ஏன் எல்லாரையும் பயன்படுத்தலை? ஏன் ஆண்டவர் எல்லாரையும் யூஸ் பண்ணலை? அபிஷேகம் ஒன்று தானே, ஆவியானவர் ஒருவர் தானே. ஏன் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்தலை? இங்கே தான் டிஃப்ரென்சேஷன் இருக்குது. இங்கே தான் வேறுபாடுகள் இருக்குது. இங்கே தான் அறியாமையில் கிடக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவங்களை ஆண்டவர் பயன்படுத்துனது காரணம், அற்புத அடையாளங்களை நடப்பித்ததுக்கான காரணம் அவங்க மூலியமாகவே ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவங்க இயேசுவின் நாமத்தை மயப்படுத்தினாங்க. அவங்க சாட்சிகளாக இருந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நின்றார்கள். அபிஷேகம் வெளிப்பட்டது. இன்றைக்கி இந்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க இதில் சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவர் என்னையும் அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், கடைசி கால எழுப்புதலில் நானும் பயன்படுத்தப்படணும் அப்படி சொல்லி கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுப்பார். நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். பேதுருக்கும் யோவானுக்கும் ஒரு தேவன் அல்ல, என்னுடைய தேவன் தான் அவருடைய தேவன். எனக்காக ரத்தம் சிந்தினது அவளுக்காக ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தவர் தான் அவங்களையும் ரட்சித்திருக்கிறார். என்ன அபிஷேகம் பண்ணவர் தான் அவங்களையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதே ஆவியை தான் யோவான் பேதுருக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதே ஆவியானவர் தான் நானும் பெற்றிருக்கிறேன். அவனை போல தான் கர்த்தர் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அவனை முதல் நூற்றாண்டில் பயன்படுத்தினாரு. நான் இப்போ ஆண்டோட வருகைக்கு முன்பதாய் கர்த்தரை எழுப்புதலை பயன்படுத்துவான்னு சொல்லி விசுவாசித்த ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க அப்படி சொல்லி கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், உன்னுடைய நாமத்தை அறிக்கையிட ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நாங்கள் சாட்சிகளாக இருப்போம். எல்லா நிலைமைகளிலும்
இயேசுவே எங்களை விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க உதவி செய்யுங்க, அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்துங்க அப்படி சொல்லி கேளுங்க. இந்த சோசியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை இந்த எழுப்புதல் அபிஷேகத்தை ஊற்றி அவர்களை ஆண்டவரை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. போகிற இடங்களில் எல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். அவளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்.